அருமையானவர்களே, உங்களுக்கு என்னுடைய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். இயேசு நமக்காக பிறந்து, வளர்ந்து, வாழ்ந்து, மரித்து, இன்று உயிரோடு இருக்கிறார். அவர் நம்முடைய ராஜாதி ராஜா. என்று கூட சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, இயேசுவின் பிறப்புல சாஸ்திரிகள் வந்தார்கள் இல்லைங்களா? சாஸ்திரிகள் சாஷ்டாங்கமாய் பணிந்து அவரை பணிந்து கொண்டு கனப்படுத்தினார்கள். மத்தேயு 2:11 பாருங்களேன். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். பாருங்க, பிள்ளையை பணிந்து கொண்டார்கள். அங்கே பிள்ளையும் பிள்ளையின் தாயாகிய மரியாளும் இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் சரியாக பிள்ளை, ஏனால் இவங்களுக்கு தெரிந்திருந்தது இந்த பிள்ளை தான் மேசியா, இந்த பிள்ளை தான் ராஜா என்று தெரிந்திருந்தது. பாருங்க, வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, இந்த 3 சாஸ்திரிகள் சொல்றோமே, இது 3 ராஜாக்கள். இந்த ராஜாக்கள் இங்கே யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று கேட்டார்களாம். இந்த 3 ராஜாக்கள் எங்கிருந்து வருகிறாங்கன்னு சொல்றாங்கன்னா, பாருங்க, அவங்க பெர்சியா தேசத்திலிருந்து வராங்களாம், இந்தியா தேசத்திலிருந்தும், எத்தியோப்பியா, இந்த 3 தேசங்களிலிருந்து வந்தார்கள் என்று வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். யோசிச்சு பாருங்க, சுவிசேஷம் அங்கிருந்து தோமாவின் மூலமாய் வருவதற்கு முன்பாக ராஜாதி ராஜாவை பார்க்க இங்கிருந்து போயிருக்கிறார்கள். ஆகவே சரி, இவங்க என்ன பண்ணாங்கன்னா, பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் காணிக்கையாக இயேசுவுக்கு செலுத்தினார்கள். நான் சொல்லுகிறேன், இயேசு பிறக்கும் பொழுதே ராஜாவாக பிறந்தார். அப்ப இதை கனப்படுத்தும்படி அவங்க என்ன பண்றாங்கன்னா, பொண்ணு கொடுக்குறாங்க. அது என்ன அடையாளப்படுத்துதுன்னா, இவர் தான் ராஜா. ஏன்னா நீங்க ஆங்கிலத்துல படிச்சீங்கன்னா தெரியும், ராஜாக்கு ஒரு ஃபிட் ஆகிற பரிசுகளை அவங்க கொடுத்தாங்களாம். அதுல முதல் என்னன்னா பொண்ணா. அப்ப நான் சொல்றேன், இயேசு நம்முடைய ராஜாவா இருக்கிறார், ராஜாதி ராஜாவா இருக்கிறார் என்பதை இந்த ராஜாக்கள் இந்த பொண்ணை கொடுப்பதன் மூலமாய் தெளிவுபடுத்துகிறார்கள். இயேசு ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா. அடுத்து தூபவர்க்கம். தூபவர்க்கம் என்ன அப்படின்னா, இந்த ஆராதனை முறைமைக்கு பயன்படுகிற ஒன்று. அப்ப ரிச்சுவல்ஸ் சொல்லலாம். அப்ப இந்த மாதிரி மத சடங்குகளுக்காக பயன்படுத்தப்படுகிற ஒன்றுதான் தூபவர்க்கம். அதை கொடுக்கும் பொழுது என்னத்தை சொல்றாங்கன்னா, இவர் இந்த குழந்தை தான் இன்னைக்கு, ஆனா இவர் யாருன்னா எங்களுக்காக இருக்கிற பிரதான ஆசாரியர் தான் இவர். அப்ப இயேசு நம்முடைய பிரதான ஆசாரியராய் நமக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். அதைத்தான் அந்த தூபவர்க்கம் வெளிப்படுத்துகிறது. 3வது வெள்ளை போளம். வெள்ளை போளம் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, அது காஸ்ட்லி பர்ஃப்யூம், ரொம்ப விலையேறப்பட்ட பர்ஃப்யூம். அது எதுக்கெல்லாம் பயன்படுத்துறாங்கன்னா, முக்கியமா மரணத்திற்கு மரித்து போன பிறகு அந்த சரீரத்துல அதை வைக்கிறாங்க பாருங்க, காஸ்ட்லி பர்ஃப்யூம். அப்படி சொல்லும் பொழுது அந்த பர்ஃப்யூமை பயன்படுத்துறப்ப என்ன சொல்றாங்கன்னா, இவர் ரொம்ப விலையேறப்பெற்றவர் இல்ல. அப்ப குழந்தை இயேசுதான், ஆனால் இவர்கள் வெளிப்பாட்டின் அறிவினாலே அந்த வெள்ளைப்போளத்தை கொடுக்குறாங்க. அந்த வெள்ளைப்போளத்தை கொடுக்குறப்ப என்ன சொல்றாங்க, இவர் எங்களுக்காக மரிக்க போகிற இரட்சகர். ஆமென். அப்ப இயேசு பாருங்க, நமக்கு ராஜாவாக இருக்கிறார், பிரதான ஆசாரியனாக இருக்கிறார், இரட்சகராக இருக்கிறார். இதை வெளிப்படுத்துவதற்காக இந்த 3 ராஜாக்கள் தூரமான தேசங்களிலிருந்து அந்த குழந்தையான இயேசுவை கண்டு அதை பணிந்து கொண்டு இந்த காணிக்கைகளை எல்லாம் வைத்தார்கள் என்று நான் சொல்லுகிறேன். இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே இயேசு நம்முடைய ராஜா, இயேசு நம்முடைய பிரதான ஆசாரியர், இயேசு நம்முடைய இரட்சகர். இதை 3ஐயும் நீங்க நினைவில் கொண்டு இயேசுவை கனப்படுத்துங்கள். உங்கள் வாழ்க்கையிலே என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன் என்று இயேசு சொன்னார். உங்களை கனப்படுத்துவார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.